Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிட்டக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி வீடியோ வந்துட்டு என்ன சிம்பிளான ஒரு பகல் பொழுது எப்படி பேத்துச்சு அப்படின்றத தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த அவரைக்காய் வந்துட்டு இப்போ சீசன் அப்படின்றதால என் தோட்டத்து கொடிகளில் நிறைய காய்ச்சிக்குது. அப்போ அதை வச்சு ஒரு ஆத்தென்டிக்கான அவரைக்காய் சுண்டல் ரெசிபி செய்வோம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்போ அதுக்கு தான் இந்த அவரைக்காவெல்லாம் பறிச்சுட்டிக்கிறேன். இந்த அவரைக்காய் வந்துட்டு சீசனல் அவரைக்காய் தான். இந்த சீசனுக்கு மட்டும்தான் காய்க்கும். ஜனவரி வரைக்கும் நல்லாவே காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காய் குறைஞ்சிரும். அது இல்லாமல் எந்த நாளும் காய்க்கக்கூடிய இந்த ஹைப்ரிட் வகைகள் கூட நான் வச்சு பார்த்தேன். ஆனால் அதுக்கு அவசரமாகவே இந்த நோய் தாக்கங்கள் வந்துடுது. அப்போ நான் எப்போவுமே இந்த அவரைக்காய் வந்து என் தோட்டத்தில் போட்டே வச்சுப்பேன். கொடி நல்லா படரும். அதுக்கப்புறம் சீசன் வரக்கெல்லாம் நல்லா காய்க்கும். அதோட இந்த அவரைக்காய் சுண்டலுக்கு போட்டு சுண்டுறதுக்கு கொஞ்சம் திப்புட்டுக்காய் சுண்டக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் பறிச்சுட்டிக்கிறேன். ஏன்னா ரெண்டும் போட்டு சுண்டினம் அப்படின்டாக்கா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இதோடய உங்களுக்கு அந்த வாழைக்காய் தோல் அந்த மாதிரி கூட சேர்த்து செய்யலும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இந்த சுண்டல் வகைகள் எது செய்கிறண்டாலும் கட்டாயமாக ஈர்க்கொச்சிக்காய் யூஸ் பண்ணி தான் செய்யணும். அப்போ நல்ல மனமாக டேஸ்ட் ஆகிக்கும். இந்த ஈர்க்கொச்சிக்காவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நைமிரிஸ் அப்படின்னு சிங்களையால் சொல்லுவாங்க. நல்லா மனமாய்க்கும். அதோட அவ்வளோ குறப்பாய்க்கும். அதோட கொஞ்சம் இந்த வெள்ளை ஈர்க்கொச்சிக்காவும் பறித்து எடுத்துக்க போகிறேன். எல்லா கொச்சிக்காவும் வச்சரைச்சோம் அப்படின்டாக்கா சரியான உரப்பாய்க்கும். நான் சும்மா பறித்து வைக்க போகிறேன், தேவைப்பட்டால் சேர்த்துக்குவோம் அப்படின்ட்டு. அதோட இன்றைக்கி தோட்டத்தில் கிடைச்ச அறுவடை எல்லாத்தையும் பறித்து வச்சுக்க போகிறேன். இந்த சிவப்பு பண்டக்காய் வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆகிக்கிறதோட ஆரோக்கியத்துலேயும் வந்துட்டு அவ்வளோ அதிகமாய்க்கும். உங்களுக்கு இந்த விதை கிடச்சிச்சு அப்படின்னா இன்ஷால்லா கட்டாயம் தோட்டத்தில் போட்டுவீங்க. இன்றைக்கி வந்து என் தோட்டத்துலேருந்து இவ்வளோ அறுவடை எனக்கு கிடச்சிக்குது. கத்திரிக்காய், திப்புட்டுக்காய், அவரைக்காய், பண்டக்காய் எல்லாம் கிடச்சிக்குது. அப்போ பண்டக்காவை வந்துட்டு புறம் என்னவாவது செய்வோம் அப்படின்ட்டு கத்திரிக்காவையும் வச்சுட்டு இந்த அவரைக்காவை தான் நான் இப்போ சுண்ட போகிறேன். அவரைக்காயில் நீங்கள் இந்த போஞ்சி பைத்தங்கள் எல்லாம் நார் இருப்பீங்க இல்லையா, அதை மாதிரி சிலத்தில் கொஞ்சம் முத்திக்கிறதுல நாரிக்கும். அதை உரிச்சிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சில பேர் வந்துட்டு இந்த அவரைக்காய் கொஞ்சம் வாசமைக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி அரிஞ்சத்துக்கு புறம் கொஞ்சம் சுடு தண்ணியில் அப்படியே ஊற வச்சு வைப்பாங்க. எனக்கு வந்து அப்படி வாசமெல்லாம் விளங்குறல நான் சும்மா அரிஞ்சு அப்படியே சமைச்சிருவேன். திப்புட்டுக்கவையும் இப்போ நான் காட்டுற மாதிரி 2க்கு கட் பண்ணினா போதும். சுண்டலுக்கு செலக்ட் பண்ணுற தேங்காய் கட்டாயமாக நல்லா அரைமுத்தல் தேங்காய் எடுக்கணும். அப்போ தான் சுண்டல் வகை எதுண்டாலுமே நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கிற அவரைக்காய், திப்புட்டுக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு மேலால் கொஞ்சம் கருவேப்பிலை, ரம்பை இருந்துச்சு அப்படின்னா ரம்பையும் சேர்த்துக்கோங்க. அதோட கட்டாயமாக வாசனைக்காக வேண்டி நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற கூனி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக மாசி, நெத்தலி எது இருந்தாலும் சேர்த்துக்கலும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன கொரக்கப்பல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொரக்கப்பல் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கடைசியில் தேசிக்காய் புளி சேர்த்து உங்களுக்கு அந்த புளியை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். கட்டாயமாக கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. எனக்கு அதை ஷூட் பண்ணி பட்டில்லை. இப்போ இது தண்ணி 3/4 பங்கு வற்றி நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே அளவான நெருப்பில் வேக விட்டுறணும்.
சுண்டலுக்கு தேவையான தேங்காய் அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நச்சீரகத்தை வாசம் வர வரைக்கும் லேசாக சூடாக்கி எடுத்துக்க போகிறேன். இப்படி சூடாக்கி வச்சு அரைச்சோம் அப்படின்னா நல்லா மணமைக்கும் சுண்டல். அதோட நான் கொஞ்சம் தேங்காய், வறுத்த நச்சீரகம், ஈரக்கொச்சிக்காய் இல்லாட்டி பச்சை கொச்சிக்காய் உங்களுக்கு உரப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலும். அதோட சின்ன வெங்காயத்துண்டு ஒன்று வச்சுட்டு இப்போ நான் காட்டுற இந்த ஓடருக்கு நீங்கள் நல்லா அம்மியில் அரைக்கிறீங்க அப்படின்னா அரைச்சிடலும். மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றுக்கு போட்டு உங்களுக்கு அரைச்செடுக்கலும். என்ன செய்யனாலும் இந்த அம்மியில் அரைச்சி ஆக்கும்போது அதோட டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் இல்லையா? இப்போ நான் இன்றைக்கி அம்மியில் தான் அரைக்க போகிறேன். தேங்காவை வந்துட்டு நல்லா பட்டு மாதிரி அரைச்சிக்கணும். நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபிஸ்ட் அளவுகள் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தடுமலை வைக்கிறதால குரல் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வைக்கும், அதை சுற்றி கொஞ்சம் கணக்கெடுக்க வேணும். நான் சொன்ன மாதிரி அந்த பெரிய கொச்சிக்காய் உண்டே வந்து எனக்கு உரப்பு போதுமா இருந்துச்சு. அப்போ நான் எடுத்துட்டு அந்த வெள்ளை கொச்சிக்காவை வைக்கல, அதையும் வச்சோம் அப்படின்டாக்கா சாப்பிடவே எல்லா பேத்திரும். ஏன்னா அந்த பெரிய கொச்சிக்காய் வந்துட்டு சரியான உரைப்பாய்க்குது. இப்போ இந்த அவரைக்காவெல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் தண்ணி ஈக்கலை, கட்டாயம் கொஞ்சம் தண்ணி ஈக்கணும். ஈக்கலை அரைச்சி வச்சுக்கிற தேங்காவை இப்படி மேலால் பரத்தி ஃபுல்லாக தண்ணி வத்துற வரைக்கும் அளவான நெருப்பில் மூடி வச்சிடணும். அதுக்கிடையில் நான் இன்றைக்கி கொஞ்சம் பருப்பு கறி செய்வோம் அப்படின்னு தான் பருப்பு கறிக்கு தேவையான சாமானெல்லாம் போட்டுட்டிக்கிறேன். பருப்பு கறி ரெசிபி வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாட்டி இந்த ரெசிபியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. அதோட நான் இன்றைக்கி கொஞ்சம் உருளோ மீனை லேசாக கொச்சிக்கத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள், தேசிக்காய் புளி எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ இதையும் பொரிச்செடுப்போம் அப்படின்னு நினச்சேன். இப்போ எங்களோட அவரைக்காய் சுண்டலில் தண்ணி எல்லாம் வத்தின பிறகு இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உப்பு தேவை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலும். கடைசியாக இறக்கின பிறகு தேவையான அளவு தேசிக்காய் புளி சேர்த்து கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா எங்களோட பர்ஃபெக்டான அவரைக்காய் சுண்டல் ரெடி ஆயிரும். இதோட மட்டுமே உங்களுக்கு நிறைய சோறு சாப்பிடலும், அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். இன்ஷால்லா கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். அதோட மீனில் நல்ல உப்பு புளியெல்லாம் பிடிச்ச போகிறோம். அதையும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். பருப்பு கறியையும் சமைச்சிட்டு அதையும் தாளித்து வச்சிட்டோம் அப்படின்னா பருப்பு கறியோட வேலை வந்து முடிஞ்சு போய்த்திரும். அதோட இந்த கறிகளோட பப்படமும் கொஞ்சம் பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்குமெண்டு பப்படம் கொஞ்சம் பொரிச்சிட்டிக்கிறேன். இது வந்து நான் வீட்டிலே செஞ்ச பீட்ரூட் பப்படம். ரெசிபி வேணும் அப்படின்னா இந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. சமையலெல்லாம் முடிஞ்ச பிறகு சேர்ந்த பாத்திரங்கள் அப்படியே கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா சிங்க் வந்து நல்லா க்ளீன் ஆகிக்கும் அப்படின்னு தான் கழுவிட்டிக்கிறேன். அப்போ அப்படியே பகல் நேரமும் ஆயிட்டு
அப்போ புள்ளகளுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், நானும் சாப்பிடணும். இன்றைக்கி பருப்பு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆக்கியிருந்தேன். அதோட நாங்கள் செஞ்ச அவரக்காய் சுண்டல், பப்படம், பொரிச்ச மீன். இதுதான் இன்றைக்கு எங்களோட சிம்பிளான பகலுணவு. உண்மையிலேயே அந்த அவரக்காய் சுண்டல் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இன்ஷால்லா கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட் என்னைய கண்டாக்ட் பண்ணி அவங்க செய்கிற கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தாங்க. நீங்களும் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறீங்க, ஆனால் பேத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை, வீட்டிலேருந்தே படிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாகவே இவங்களோட கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ரெடி ஆகிக்கிறாங்க. நான் இவங்களோட நம்பரை ஸ்க்ரீனில் தந்திக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திப்பேன். அப்போ இவங்களோட கண்டாக்ட் பண்ணி கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலுமாய்க்கும். கேக் கோர்ஸ், அதுக்கப்புறம் கேக் டெக்கரேஷன் அப்படின்ட்டு இன்னொரு கோர்ஸ், அதோடைய வந்து இந்தியன் ஸ்வீட்ஸுக்கு இன்னொரு கோர்ஸ் இவங்க செய்கிறாங்க. அந்த கேக் கோர்ஸுக்கு கேக் ஐசிங், அது மட்டும் இல்லாமல் கேக் ரெசிபீஸ் எல்லா வகையும் இவங்க சொல்லித்தராங்க. எல்லா டீட்டெயில்ஸையும் இவங்களோட கண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலுமாய்க்கும். முக்கியமாக இவங்களோட கோர்ஸ் ஃபீ வந்துட்டு 3000க்கு கீழே வைக்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். இவங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து இவங்களோட ஒர்க்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் இவங்களோட கண்டாக்ட் பண்ணி மேலதிக கோர்சஸ் பற்றின விவரங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலுமாய்க்கும். ஒரு பெண்ணாய்ந்து சுயமாக செய்கிறாங்க, எங்களோட சப்போர்ட்டை கொடுக்குறது வந்து தப்பில்லை அப்படின்னு நினச்சேன். நான் பார்த்த வரைக்கும் இவங்களோட ஒர்க் எல்லாம் வந்துட்டு நல்லா நீட்டாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் உங்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் என்னட்ட இந்த உப்பு தேசிக்காய் எப்படி செய்கிற அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ மிச்ச நாள் எடிட் பண்ணி வச்சிருந்த வீடியோ இன்றைக்கி தான் உங்களோட ஷேர் பண்ண கிடச்சிச்சு. இப்போ கொஞ்சம் மழைக்காலம் அப்படியா ஈந்தா கூட இன்னும் கொஞ்சம் நாளில் இன்ஷால்லா வெயில் புலம், அதுக்கப்புறம் தேசிக்காவும் வந்துட்டு நல்லா மலிவாக கிடைக்கிற காலம் வரும். அப்போ உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல் ஆயிக்கும்னு ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். தேசிக்காவும் ஃபஸ்ட்டுக்கே எலுமிச்சை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எலுமிச்சையை நல்லா கழுவி தொடச்சி எடுத்துடணும், தண்ணி ஒன்றும் மீக்கப்படாது. அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி 2க்கு கட் பண்ணி கல்லுப்பை நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணி இது ஒரு கிழமை வரைக்கும் நல்லா காஞ்சி வர வரைக்கும் காய வச்சிடணும், வெயிலே காய வைக்கணும். இப்போ நான் சொல்லித்தரது வந்துட்டு ஒரு ஆத்தென்டிக்கான ரெசிபி. இது இல்லாமல் இன்னொரு ஈஸி ரெசிபி மிக்குது, இன்ஷால்லா அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பொதுவாக இந்த ரெசிப்பியில் தான் செஞ்சு வைப்பேன். 5லேருந்து 7 நாளுக்கு இது நல்லா காஞ்சி வந்துடும், அது வரைக்கும் காய வச்சு வச்சிடணும். நல்ல வெயில் புரிஞ்சிச்சின்னா 5 நாளில் இந்த மாதிரி கலர் வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் மேலதிகமாய்க்கிற உப்பெல்லாம் எடுத்து போட்டு விட்டு நீங்கள் எத்தனை காய்க்கு உப்பு தேசிக்காய் போடுறீங்களோ அத்தனை காய் வேறையாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதோட சாரை வந்துட்டு நீங்கள் புளிஞ்சு எடுத்துடணும். தேசிக்காய் நிறைய கிடைக்கிற காலத்தில் ரவுண்டாக கட் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு வச்சிங்கண்டா எவ்வளோ காலத்துக்கு உங்களுக்கு பயன்படுத்திடும். இந்த அரபிக் டிஷ்ஷஸ் அந்த மாதிரி செய்கிறீங்கண்டா அந்த மாதிரி பயன்படுத்திக்கலும். ட்ரைட் லெமன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அப்படியே துண்டு துண்டாக உங்களுக்கு காய வச்சு வச்சுக்கலும். இப்போ இந்த சாரெல்லாம் எடுத்து விதையெல்லாம் நீக்கின போகிறோம். இதில் கொஞ்சம் வினாக்கிரி, அதோட நான் கொஞ்சம் பச்சை கொச்சிக்காய் சேர்த்திக்கிறேன். நல்லா கழுவி இரம் போக தொடச்சி விட்டுட்டு தான் கட்டாயம் நீங்கள் சேர்த்துக்கணும். ஈரு கொச்சிக்காவும் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். தேவையான அளவு கட்டர் தூள் சேர்த்துக்கோங்க, துண்டு மிளகாய் போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த காஞ்ச தேசிக்காய் மேலே எல்லாம் ஊற்றி விட்டுறணும். ஊற்றிட்டு இதை மிச்சம் இல்லை, ஒரு நாள் அப்படி இல்லாட்டி 2 நாள் வெயிலில் வச்சுக்கணும். மிச்சம் வச்சிடப்படாது, ஏண்டா அந்த தண்ணியெல்லாம் வத்திரவும் படாது. இன்னும் 2 நாளில் இந்த உப்பு தேசிக்காய் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு அதை போட்டு வைக்கிற பொட்டில் நீங்கள் நல்லா சுடுதண்ணியால் கழுவி வெயிலில் கட்டாயம் நல்லா காய வச்சு எடுக்கணும். அப்போ தான் இந்த உப்பு தேசிக்காவை வருஷ கணக்கு உங்களுக்கு பழுதாகாமல் வச்சுக்கலும். அதுக்கப்புறம் பொட்டில் போட்டு நல்லா இறுக்கி மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்க வருஷ கணக்கு இந்த உப்பு தேசிக்காவை உங்களுக்கு பழுதாகாமல் பாவிச்சுக்கலும். இன்ஷால்லா கட்டாயம் இந்த ரெசிபியை முயற்சி செஞ்சு பாருங்கள். இது இல்லாமல் நான் சொன்ன அந்த ஈஸி உப்பு தேசிக்காய் ரெசிபியையும் இன்ஷால்லா கட்டாயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.
கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொரு முறை யூஸ் பண்ணுறவங்களோட ஸ்பூனை வந்துட்டு நல்லா காஞ்ச ஸ்பூன் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈரத்தோட போட்டிங்க அப்படின்னா பழுதாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.